அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவோம். நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து மண்டே டியூஸ்டே தான் வீடியோ போடலான்னு இருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்களே அப்படிங்கிறனால நான் இப்போ வந்து வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் போடல, அதனால் வந்து நம்ம ப்ரிவியூ கொடுக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். இன்னைக்கு 7 பிளேயர் வந்து சென்சேஷன், 3 பிளேயர் வந்து ஃபேர் பிளே. ஸோ இதிலேருந்து நீங்கள் 7ல் பாதி ஒரு 4 இல்லைனா 3 பிளேயர் ஃபேர் பிளேயில் ஒரு பிளேயர் நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீதி இருக்கிற நோட்டபிள் கேட்டகரிலாம் வச்சு ஒரு டீம் போடலாம். நோட்டபிளில் 3, 4, 5 பிளேயர் வந்து நோட்டபிள் டேலண்ட்ஃபுல் எபோவ் ஆவரேஜில் வராங்க. இன்றைக்கி ஒரே ஒரு இது மட்டும் மிஸ்ஸிங். அது என்னது அப்படின்னா எஃபெக்டிவ் கேட்டகரி மிஸ்ஸிங்கு. ஸோ அதுக்கு பதிலாக சென்சேஷன்லேருந்து நம்ம 4 பிளேயர் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா ஒரு 4 ஒரு டீம் வந்து ரெடி ஆயிரும் ட்ரீம் லெவனில். ஸோ இன்னைக்கு சென்சேஷனல் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது தேவ்தத் படிக்கல் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். எஸ்டேஆர் பாருங்க, அப்படியே ஜித்தேஷ் சர்மாவை விட்டுறலாம், ஏன்னா அவர் இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஸோ தேவ்தத் படிக்கல், எஸ்டேஆர், ராகுல் திரிபாட்டி, நூர் அகமத், தெவன் கான்வே. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா விளையாடுங்க. தெவன் கான்வே பிளேயிங் லெவலில் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாற்றிப்போம். தெவால் பிராவிஸ்லாம் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தா மத்திஷா பத்திரனா, இவங்க நல்லா விளையாடுவாங்க. இதில் நீங்கள் வந்து 3 பிளேயர் கழிச்சு விடலாம். ஜித்தேஷ் சர்மா, ராகுல் திரிபாட்டி, தெவன் கான்வே, இவங்களெல்லாம் நீங்கள் கழிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பேர் கிடைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரீம் லெவலில் ஒரு டீம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃபேர் பிளேயில் வந்து ரஜத் பட்டிதார், அப்புறம் ஃபில் சால்ட்டு, லியான் லிவின்சன், இவங்க 3 பேரையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்த நோட்டபிள் பிளேயரில் வந்து ரஷிக் சலாம், ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் தெவல் பிராவிஸ். ஸோ இவங்களுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களாம் நம்பி எடுக்கலாம், நல்லாவே விளையாடுவாங்க. அடுத்த டேலண்ட்ஃபுல் பிளேயரில் வந்துட்டு கிருணால் பாண்டியா, அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். எபோவ் ஆவரேஜில் வந்து ஜேமி ஓவர்டன். ஸோ இவங்க இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் பிளேயிங் லெவலில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஷியான் சர்மா, லுங்கி இகிடி, நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் ரொமாரியா ஷஃபோர்ட், ஸ்வப்னில் சிங், ஜேக்கப் பெத்தல், நேத்தன் எலிஸ், தீபக் ஹூடா, சாம் கரன். போன தடவை நம்ம சாம் கரன் நல்லா விளையாடுவோம்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நல்லா விளையாண்டுருந்தாரு. சிஎஸ்கே வர கேவலமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இருந்தாலும் அதில் ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா சாம் கரன் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸ்ரேயஸ் கோபால், அப்புறம் இன்னைக்கு ஷெய்க் ரஷீத் வேண்டாம், ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. ஒரு என்னன்னா அவர் இப்போ வர டக் அவுட் ஆகிடுறாரு. ஒரு 20 ரன் மேலே தாண்டிட்டார் அப்படின்னா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அன்சுல் கம்போஜ், அப்புறம் குர்ஜப்னீத் சிங் இன்னைக்கு நல்லா விளாட மாட்டார். முகேஷ் சௌத்ரி நல்லா விளாட, அன்சுல் கம்போஜ் நல்லா விளாடுவாங்க. ப்ராமிசிங் பிளேயர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டேன்னா இன்னைக்கு வந்து கிருணால் பாண்டியா, ரஷிக் சலாம், அப்புறம் ஜெய்மி ஓவர்டன், ஆயுஷ் மாத்ரே, டெவல் பிராவிஸ், இவங்க 5 பிளேயரும் இன்னைக்கு பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ப்ராமிசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் பிளேயிங் லெவலில் யார் யார் ப்ராமிசிங்னா சுயான் சர்மா, லுங்கி இகிடி, நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ஸ்வப்னில் சிங், இவங்கெல்லாம் வந்து விளையாடுவாங்க ஆர்சிபிலேருந்து. சிஎஸ்கேலேருந்து தீபக் ஹூடா, ஸ்ரேயஸ் கோபால், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌதாரி, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க, ஓவரால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆர்சிபிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. சிஎஸ்கேல பெரும்பாலும் இப்போ நம்ம சென்சேஷன் கழிச்சிட்டோன்னா அப்படின்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப கம்மி. அதே தான் அங்கே கழிச்சிக்கிட்டாலும், பட் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வராங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஃப்ளாப் பிளேயர்ஸ் யார் அப்படின்னா டிம் டேவிட் ஃப்ளாப்பு, விராட் கோலி, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசில்வுட், இவங்களாம் ஃப்ளாப்பு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், சிவம் துபே, கலீல் அகமது, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி. பாருங்க, கேப்டனும் எம்எஸ் தோனி வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அப்புறம் விஜய் சங்கர், அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. குர்ஜப்னீத் சிங், கமலேஷ் நாகர்பட்டி. நம்ம வந்து ஐபிஎல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறதுல எல்லா மேட்சும் கரெக்டாக வரும், ஆனால் சிஎஸ்கே மேட்ச் மட்டும் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஜாதகத்தை எடுத்தோம், அவங்க வந்து ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அவங்களுடைய தசாபுக்தி, அப்புறம் அவங்களுடைய அந்தரம், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஸ்டில் அதை நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஆனால் சிஎஸ்கே பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வர மாட்டேங்குது. இது போக நம்ம எடுக்கிற பிளேயிங் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம அதனாலேயே நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து சில டைம் தப்புது. சிஎஸ்கே மேட்ச்னா பல டைம் தப்புது. அது நீங்களே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சரி, இப்போ இன்னிங்ஸ் வைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் போவோம்.
தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடா, டிம் டேவிட் இவங்க எல்லாமே வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடியுது அப்படின்னா எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங்னா ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விராட் கோலி இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் இன்னிங்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அதனால விராட் கோலி இன்னைக்கு நீங்கள் டீலில் விடலாம். கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட்டு, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட் இவங்க வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் பவுலராக இருந்தால் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பவுலரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்தா ரஷிக் சலாம் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே பார்த்தீங்களா, ரஷிக் சலாம் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன் அப்படின்னா ப்ராமிசிங் பிளேயர்லையும் கொடுத்துருக்கோம், இன்னிங்ஸ் வைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே நோட்டபிள் ஏதோ ஒரு கேட்டகரியில் கொடுத்துருப்போம். அதனால் ரஷிக் சலாம் கண்டிப்பாக உங்கள் 3 டீமில் எடுத்துக்கோங்க. எஸ் டயால், லியான் லிவின்சன், ஜிதேஷ் சர்மா இவங்களாம் வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக இருக்கும். ராகுல் திரிபாட்டி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ். ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜேந்திர ரவீந்திரா, ரவிச்சந்திரா அஸ்வின் இவங்க 3 பேருமே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க, நல்லா எடுத்துக்க வேண்டாம். சிவம் துபே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க, எடுத்துக்க வேண்டாம். நல்லா விளையாட மாட்டாங்க, எடுத்துக்க வேண்டாம். கலீல் அஹ்மத், நூர் அஹ்மத் வந்து சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. செகண்ட் பவுலிங் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அதுவும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 9:30 10 நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. எம்எஸ் தோனியை ஃப்ளாப் பிளேயருக்கு லிஸ்ட்லையுமே போட்டிருந்தோம், இன்னிங்ஸ் வைஸ்லையுமே இன்னைக்கு ஃப்ளாப்புங்கிற மாதிரி வருது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். டெவன் கான்வே நீங்கள் ரவீந்திர ஜடேஜாவை கொஞ்சம் டீலில் விடலாம். ஏன்னா அவர் வந்து 2 இன்னிங்ஸுமே அதாவது பவுலிங்கும் பண்ணுவார், பேட்டிங் பண்ணுவார். அப்படிங்கிறப்போ அவரு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் அண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெவன் கான்வே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. அதனால சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா டெவன் கான்வே எடுத்துக்கலாம். ஜெய்மி ஓவர்டன் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. விஜய் சங்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. அதாவது சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா விஜய் சங்கர் நல்லா விளாடுவார். இதுல வேற ஒரு வதந்தியா இல்லை உண்மையான்னு தெரியல, நெக்ஸ்ட் சீசன்ல வந்து விஜய் சங்கர் தான் சிஎஸ்கேவோட கேப்டன்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வதந்தி வந்து உலாவிட்டு இருக்கு நம்ம வலைதளத்துல, பார்த்துக்கோங்க. அது எனக்கும் வந்து ஆமா, அடுத்ததா யாராவது வந்துகிட்டே இருக்கணும்ல. மேபி தோனி இருந்தே தோக்குது, விஜய் சங்கர் இருந்து தோக்குறது என்ன இருக்கு? அட்லீஸ்ட் அவராவது ப்ராக்டிஸ் பண்ணிப்பார் இல்லையா. அடுத்த மத்திஷா பத்திர நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா பவுல் பண்ணுவார், செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு ஆயுஷ் மாத்ரே, தேவல் பிராவிஸ் வந்து 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவாங்க. இவங்க வந்து 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டிங் நல்லா விளாடுவாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் உங்க டீமில் எடுத்துக்கோங்க. அடுத்தா நான் பிளேயிங் லெவனை பார்ப்போம். சுயான் சர்மா, ஸ்வஸ்டிக் சிக்காரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். லுங்கி கிடி பிளேயிங் லெவனில் இருந்தால் பாருங்கள், 2 இன்னிங்ஸுமே நல்லா இல்லை. நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாங்கன்னா நல்லா விளாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங் வேண்டாம், 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. அப்புறம் ஜேக்கப் பெத்தல், தீபக் ஹூடா, சாம் கரன், அப்புறம் வந்து ஷேக் ரஷீத் இவங்க 4 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நேத்தன் எலிஸ் 2 இன்னிங்ஸும் நல்லா விளாட மாட்டார். இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தீபக் ஹூடா, ஸ்ரேயஸ் கோபால் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவாங்க. பிளேயிங் லெவனுக்குள்ள வந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஷேக் ரஷீத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அப்புறம் அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. கமலேஷ் நாகர்கட்டி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. முகேஷ் சௌதரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஸோ இப்போ ஒரு சம்மரி மாதிரி எடுப்போம். 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா ரஷிக் சலாம், ஆயுஷ் மாத்ரே, டெவல் பிராவிஸ் 3 பேரையும் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த 3வது டீமில் எடுத்தே ஆகணும். நீங்கள் இதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சப்போஸ் வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடா, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், அப்புறம் புவனேஸ்வர் குமார் இவங்க 6 பேரையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த 3வது டீமில் எடுத்துக்கணும். இருங்க இன்னும் லிஸ்ட் போடல. ஜோஸ் ஹெசல்வுட், எஸ் டயால், லியான் லிவின்சன், ஜிதேஷ் சர்மா, ராகுல் திரிபாட்டி ஆப்வியஸாக இருக்க மாட்டார், கலீல் அஹ்மத் நீங்கள் எடுத்துக்கலாம். நூர் அஹ்மத், டெவன் கான்வே, விஜய் சங்கர், மத்திஷா பத்திரானா. ஸோ இதுலேருந்து உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டீமை போட்டுக்கோங்க. இதே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க, 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாதவங்க விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா இவங்க வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாட மாட்டாங்க. எம்எஸ் தோனியும் ஜெய்மி ஓவர்டன் இவங்களும் நல்லா விளாட மாட்டாங்க. அடுத்தா நான் பிளேயிங் லெவனில் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து தீபக் ஹூடா, ஸ்ரேயஸ் கோபால். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் நான் பிளேயிங் லெவனில் யார் யார் நல்லா விளாடுவாங்க அப்படின்னா சுயான் சர்மா, ஸ்வஸ்டிக் சிக்காரா, நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ஜேக்கப் பெத்தல். அப்புறம் நான் பிளேயிங் லெவனில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து சாம் கரன், ஷேக் ரஷீத், முகேஷ் சௌதாரி. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத நான் பிளேயிங் லெவனில் யார் யார் இருக்காங்கன்னா லுங்கி கிடி, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங், நேத்தன் எலிஸ், அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங் இவங்கெல்லாம் வேண்டாம். கமலேஷ் நாகர்கோட்டியும் வேண்டாம். சரி, இப்போ நம்ம மேட்ச் வின்னரை பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும்
செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீமுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்துட்டு இருந்ததுங்க செகண்ட் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் இன்னைக்கு வந்து நான் தப்பா போட்டேன். ஓகேவா, அது நீங்க எடுத்துக்க வேண்டாம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் மேட்ச். ஓகேவா, செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் தோக்கும். இதுல வந்து நான் மாத்தி இருக்கணும். ஆர்சிபி நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கும். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு சிஎஸ்கேக்கும். அதனால இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து போட்டதுக்கு அப்புறம் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி தான் ஜெயிக்கும். அப்படி மாறுதல்கள் ஏதாவது வந்ததுன்னா நான் வந்து வாட்ஸ்அப்ல டெலிகிராம் சேனல்ல போடுறேன். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.